திருப்பெருங்குன்றமலை இன்று பெரும் பேச்சுப் பொருள். காரணம், வரலாற்றில் நாம் பல வரலாற்று உண்மைகளை மறந்ததின் பிரதிபலிப்பு. வெனிஸ் நகர வியாபாரி மார்க்கோ போலோவின் பயணக்குறிப்பிலிருந்து இதோ ஒரு உண்மை. அவர் தெளிவாக குறிப்பிடுகிறார். அன்றைய மதுரையின் லத்தீன் பெயர் மாபார் என்பதாகும். அங்கு வாசனை திரவியங்களும் முத்துக்களும் கொட்டி கிடந்ததாகவும் வைரங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். அவர் எங்கேயும் திருப்பரங்குன்றில் முருகன் கோயில் இருந்ததாகவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்ததாகவும் குறிப்பிடவில்லை. அதற்கு மாறாக அங்கு சமண மதம் தலை துவங்கி இருந்ததாகவும் சமண முனிவர்களுடைய உணவு முறைப்படி அவர்கள் என்னென்ன சாப்பிட்டாங்கன்னு அவங்க சாப்பாடு அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். மேலும் ஃபக்ரி என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். ஃபக்ரி என்பவர் இஸ்லாம் மதத்தை பரப்ப வந்த மத போதகராகவும் அவர்கள் மக்களுக்கு வைத்தியம் செஞ்சதாகவும் இருக்குது. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம் முன்னோர்கள் அவங்கள முன்னோர் வழிபாடுபடி அவங்கள வழிபட்டாங்க. அதுதான் தர்காவானது. இஸ்லாத்துல தர்கா கிடையாது. மேலும் பிராமின்ஸ் அந்த காலத்துல கறி சாப்பிட்டதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். பக்கம் 369 அவங்க கறி சாப்பிட்டதா சொல்லியிருக்கார். மேலும் அவர் வாழ்ந்த காலத்தில் பாண்டிய அரசின் வரைபடம், மேலும் பிரிட்டானிக்கா விக்கிபீடியாவின் அடிப்படையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கட்டப்பட்டது கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம், அதாவது மார்க்கோ போலோ வந்து போனதுக்கு அப்புறமா தான் அவங்க கட்டினது. எனவே மார்க்கோ போலோ பயணக்குறிப்பில் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி எதுவுமே இல்லை. மேலும் இந்திய தொல்லியல் துறை லைப்ரரியில் இருக்கிற ஒரு புக்கு, அந்த புக்லேயும் தெளிவுபடுத்தியிருக்கு அங்கே சிக்கந்தர் மலை இருந்தது உண்மை என்று. நாம் செஞ்ச ஒரே தவறு வரலாறை நம்முடைய ஆட்சியாளர்கள் நமக்கு ஒழுங்காக சொல்லி கொடுக்கல. வரலாற்று பாட புத்தகத்தில் மார்க்கோ போலோவை பற்றி சொல்லியிருக்காங்களே தவிர அவர் செஞ்சது என்னன்னு யாருமே சொல்லலை. அவருடைய பயணக்குறிப்பை தயவு செய்து வருங்காலத்தில் பாடத்திட்டத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டினா இதே மாதிரி பல பிரச்சனைகளை உருவாகும். நம்ம வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வெளியே தான் தேடணும், நம்மக்கிட்ட இல்லை. நன்றி, வணக்கம்.